நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்ப்பா, கரெக்ட் டைமுக்கு மெடிசன் சாப்பிடுங்கன்னு. என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கேர்லெஸ் ஆயிட்டீங்க. நீங்க கரெக்ட் டைமுக்கு மெடிசனும் சாப்பிட்றதில்ல, சாப்பாடும் சாப்பிட்றதில்ல. ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு. இதுக்கு மேல ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாதுப்பா. அம்மாடி, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க ஏன் அப்படி பண்ண மாட்டீங்க? பேசாம டெல்லியில இருக்கிற அத்தை வீட்டுக்கு போயிடுங்க, அங்க ரிலாக்ஸா இருக்கலாம்ல. இல்லம்மா, மணி கணக்குல அப்பா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இரு. அப்பா மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா ஏண்டி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்பாவை பத்தி ரொம்ப தான் கவலைப்பட்டுட்டு இருக்க. மாமியார திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. இங்க கேட்காம ஒரு கப்பு டீ கூட கிடைக்க மாட்டேங்குது. அட, என்னோட வீட்ல நானே ஒரு விருந்தாளி மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. யாரும் பொறுப்பா எதுவும் செய்யறது இல்ல. வந்து வாச்சிருக்கு பாரு எனக்கு. ரித்து, வந்துட்டியாப்பா? ஜெய், என்னாச்சுப்பா? நீ ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? எனக்கு வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைச்சது, அதுவும் போயிடுச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. யாரு கண்ணு பற்ற போது இங்க ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு பாரு. என்னைக்கு நீ இவ கழுத்துல தாலி கட்டினியோ அன்னையில இருந்து இங்க கெடுதல் தான் நடக்குது. விளங்காதவ. நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இந்த விளங்காதவளை போய் கல்யாணம் பண்ண பாரு. அவளை எதுக்குமா திட்டுற? இதுல இவளோட தப்பு என்ன இருக்கு? வேற யார சொல்றது? பார்த்தல, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ அதுல இருந்து நீ இழைச்சு போயிட்ட. அப்படியே கருத்து போயிட்ட. இவளை பாரு, இங்க பாருடா, இவளை பாரு. நாளுக்கு நாள் நல்ல கலர் ஆயிட்டே போறான். இதெல்லாம் நீ எப்படா கவனிக்க போற? அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. இங்க பாருப்பா, நீ ஏன்பா அப்படி பண்ண மாட்டேங்கிற? உன் ஃப்ரெண்டு சுனில் கிட்ட பேசுப்பா. அவன் பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான்ல, அவன் நினைச்சா உனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுப்பான்ப்பா. நான் அவன்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். நாளைக்கு இங்க வர்றேன்னு சொல்லியிருக்கான். ஜெய், இங்க பாரு, இப்படி வருத்தமா இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நீ எதுக்கு இப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க? அட, ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை வரப்போகுது. நீ அவ்வளோ திறமையான ஆளு. அந்த அளவுக்கு உன்கிட்ட டேலண்ட் இருக்கு. யாராலையும் உன்னோட திறமையை தடுக்கவே முடியாது. சொல்றது புரியுதுல? சரி, ஓகே. சரி, இப்ப கொஞ்சம் சிரிச்சு காட்டு. அட சரிப்பா, அட சரின்னு சொல்றேன்ல. என்ன பார்த்து
எந்த நோட்டீஸும் இல்லாம எந்த காரணமும் இல்லாம இப்படி வேலையை விட்டு தூக்குனா என்ன அர்த்தம் அது? நீ மேனேஜர் கிட்ட பேசுனியா? அந்த ஆள் கிட்ட என்னத்த பேசுறது? அவரால் என்ன பண்ண முடியும்? இங்க பாருப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா எங்க வீட்டு மேல யாரோ கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்கு. எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆச்சோ எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. பேங்க்ல இருந்த பணத்தை எல்லாம் இவன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணியாச்சு. ஒரே ஒரு வேலை தான் இருந்துச்சு, இப்ப அதுவும் கைய விட்டு போயிடுச்சு. இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்? சரி, அதெல்லாம் விட்டுதல்ல. என்னன்னே தெரியல, இந்த கெட்ட நேரம்லாம் எனக்கே நடக்குது. இதுல அம்மா வேற வார்த்தைக்கு வார்த்தை ரித்துவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் எனக்கு எது சரி எது தப்புன்னு புரியவே மாட்டேங்குது. இங்க பாரு, முதல்ல நீ மனசை தளர விடாத. வேலை தானே போச்சு, வாழ்க்கை ஒண்ணும் போலியே. அட அண்ணி, அண்ணி ஒரு நிமிஷம். என்ன நீங்க தனியா வந்திருக்கீங்க? அண்ணா உங்க கூட வரலையா? அப்புறம் தனியா போய் ஷாப்பிங் பண்றது தனி ஜாலி தான்ல. சரி, நான் காய்கறி வாங்க தான் போனேன். எனக்கு லேட் ஆயிடும். அப்புறம் நான் கிளம்புறேன். சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அட அண்ணி, ஒரு நிமிஷம். இதெல்லாம் தூக்கிக்கிட்டு எப்படி போவீங்க? கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். நானே போய்க்கிறேன். ரொம்ப நன்றி. ஹாய் டார்லிங், உன்னோட ஃபிகர் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. சும்மா ஃபோட்டோஸில் பார்த்ததுக்கே என்னால் என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு தடவை உங்களை நேரில் சந்திக்கணும் போல இருக்கு. ரித்து, என்ன தூங்கிட்டியா? இதோ வரேன். எப்போ நான் உன்னோட இந்த ஃபோட்டோவை பார்த்தனோ அப்போலேருந்து நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஜெய், அப்புறமா பேசிக்கலாம், தூங்க விடு. இல்ல அது வந்து டயர்டா இருக்கு, தூங்க விடு. டீ குடு. அது வந்து எனக்கு உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரி, சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு யாரோ தப்பா மெசேஜ் அனுப்புறாங்க. ஜெய், கொஞ்சம் பேசுப்பா. உங்க மாமா தான் லைன்ல இருக்காரு, பேசுப்பா. ஹலோ. மாமா வணக்கம். இங்க நின்னு என்னடி பண்ணிட்டு இருக்க? போ, போய் சாப்பாடு பண்ணு. விட்டா பட்னி போட்டு கொன்றுவ போல. வந்துட்டா சிங்க அரைச்சுக்கிட்டு. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு. போய் வேலையை போய் செய். ஹலோ. வீடியோ எப்படி இருந்துச்சு? நீ
நீங்க யார் பேசுறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? தப்பான கேள்வி கேட்குறீங்க அண்ணி. நீங்க அதை எப்படி கேட்கணும்னா என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்டிருக்கணும். ஆன்சர் என்னன்னா, நான் ஒரு தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். டைமுக்கு வந்துருங்க. யார் கிட்ட நான் சொன்னீங்க? எக்கு தப்பா நான் பண்ணீங்க. நீ என்னோட இந்த வீடியோ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல வைரல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் என்ன பண்றது? ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. எப்படியாவது என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். என் குடும்பத்தோட மானத்தையும் காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும்.